இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு SWOT டெக்னிக். SWOT டெக்னிக் குறித்து பார்க்கும்போது SWOT என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நாம் முதலில் பார்க்க வேண்டும். SWOT என்பது 4 ஆங்கில வார்த்தையின் முதல் எழுத்து ஆகும். S என்பது ஸ்ட்ரென்த்து குறிக்கும், W என்பது வீக்னஸை குறிக்கும், O என்பது ஆப்பர்ச்சுனிட்டியை குறிக்கும், T என்பது த்ரெட்ஸை குறிக்கும். இந்த 4 ஆங்கில வார்த்தை முதல் எழுத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டெக்னிக். இந்த டெக்னிக்கை எதுக்காக பயன்படுத்திக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு தனிநபர் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கு, இல்லது ஒரு நிறுவனத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு, ஒரு நாட்டின் வளர்ச்சி, எந்தவித வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இந்த ஆய்வை மேற்கொண்டால் நாம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து செல்ல முடியும். ஒரு தனிநபரை எடுத்துக்கொண்டுவோம். அவருடைய பலம் என்ன, ஒரு நிறுவனத்தின் பலம் என்ன, ஒரு நாட்டின் பலம் என்ன, முதல்ல அதை நாம் குறிக்க வேண்டும். அதை வரிசைப்படி 1, 2, 3, 5 கருத்துக்களை குறித்து வைத்த பின்பு தனிநபருக்கு அல்லது நாட்டிற்கு, ஒரு அமைப்புக்கு உள்ள வீக்னஸ், அதோடைய அமைப்போடைய வீக்னஸ் என்ன, அதோடைய பலவீனம் என்ன என்பதை நாம் அடுத்து குறிக்க வேண்டும். மூன்றாவது த்ரெட்ஸ், நமக்கு என்ன பயம் இருக்குது, வளருவதற்கு என்ன பயம் இருக்குது, நாட்டுக்கு என்ன பயமான சூழல் இருக்குது. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி, நாம் வளருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள், சூழல், என்னென்ன நிறுவனங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறது, யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை குறிக்கும். இப்போ இதெல்லாம் தெரிந்த பிறகு நாம் நமது பலம் மூலம் பலவீனத்தை ஓவர் கம் பண்ணிட்டால் பலவீனத்தை நாம் வென்று அதை சரி செய்து நாம் அதை பலமாக்கலாம். அதே மாதிரி நமக்குள்ள த்ரெட்ஸை நமக்குள்ள வாய்ப்புகள் மூலம் சமன் செய்து நாம் மேலும் வளருவதற்கு உதவியாக இருக்கும். இந்த டெக்னிக்கை பல நிறுவனங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து தங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறார்கள்.